ஹாய் கைஸ், என் நேம் கௌதம். ஸோ நான் இன்னைக்கு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், கோட் டு க்ளவுட் தமிழ்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கேன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியர். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 50 to 60 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு டேட்டா இன்ஜினியரில். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தமிழ் பீப்புள்ஸ்க்கு வந்து நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு 2 3 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி வீடியோஸாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து எதுக்காகன்னா, நான் என்னோட லைஃப்ல வந்து எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன், எந்த மாரி வந்து நானு கொஸ்டின்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ரொஃபஷ்னலா பேசாம, சும்மா அப்படியே ஜாலியா பேசப் போறேன். ஸோ அத நீங்களும் வந்து எப்படி என்னதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தரப் போறேன். சரிங்களா? ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்ல கைஸ். ஓகே. ஸோ என்னன்னா ப்ரோக்ராமிங்னாலே, ஐடினாலே ரொம்ப அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து ஐடி ஃபீல்டு வந்து ரொம்ப கஷ்டம். அதில பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸ் இருக்கு, நெறைய ரவுண்ட்ஸ் இருக்கு. அத கிளியர் பண்ணணும், இங்கிலீஷ்ல பேசணும். அப்படி இப்படின்னு ப்ளா ப்ளா ப்ளான்னுலாம் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை கைஸ். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தா போதும். அவ்வளோதான். நீங்க வந்து ஈஸியா வந்து 25 லேக்ஸ் பிளஸ் பெர் ஆனம் வாங்கலாம். சரிங்களா? ஸோ அதனால வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ அதனால இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இதான் என்னோட இன்ட்ரோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாபிக் உள்ள வருவோம். சரிங்களா? நம்ம சீக்வல்ன்னு சொன்னோனே உடனே எல்லாரும் செலக்ட் ஸ்டார், வேர் கண்டிஷன், குரூப் பைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனா, அதெல்லாம் வந்து இப்ப நம்ம என்ன சொல்றதுன்னா, இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு வந்து மறுபடியும் ஏபிசிடி சொல்லி தர மாரி. சரிங்களா? ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து லோவா நான் வந்து போறது கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு சீக்வல்னா என்னன்னு தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் அ சரி இனிமேல் கத்துக்கலாங்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இது. சரிங்களா? சீக்வல்னாலே என்னன்னு தெரியல அப்படின்னா, நான் ஏபிசிடிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முடியாது. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம இங்க மிட்லேருந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக்ல வருவோம். ஸோ ஒய் லேர்ன் எஸ்கியூஎல் இன் 2026. ஸோ இதுதான் இன்னைக்கோட டாபிக். சரிங்களா? சீக்வல் வந்து ஏன் வந்து 2026ல தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, ஸோ சீக்வல்ங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு ஒரு பேசிக் ரெக்வயர்மெண்ட்டுங்க. சரிங்களா? அந்த சீக்வல் இல்லாம நம்மனால வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ண சீக்வல் இல்லாம எந்த டேட்டா இன்ஜினியரும் விடமாட்டாங்க. கண்டிப்பா வந்து சீக்வல் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? அந்த சீக்வல் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகுறோம்? பேசிக்ல இருந்து நான் சொல்லி தர போறேன். ஆனா, ரொம்ப அட்வான்ஸ்டு வந்துருச்சு இப்பல்லாம். சரிங்களா? நீங்க வந்து இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்லைங்களேன். இப்போ என்கிட்ட ஒரு ஒரு சாம்பிள் கொஸ்டின் சொல்றேன். ஒரு பாயிண்ட்ஸ் டேபிள் இருக்கு. சரிங்களா? ஒரு 4 டீம் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, அப்புறம் ஸ்ரீலங்கா 4 டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 டீம்ல வந்து யாரு வந்து 4 டீம் மேட்ச் ஆடியிருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி ஆடியிருக்காங்க. யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க? யாரு வந்து ஆம், ஆ குவாலிஃபை ஆயிருக்காங்க. யாரு வந்து குவாலிஃபை ஆக முடியாது. இதெல்லாம் வந்து சீக்வல் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இந்த மாரிலாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் வந்து எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எப்படி போடுறது? வேர் கண்டிஷன் எப்படி போடுறது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும். சரிங்களா? இவங்க இன்னும் அட்வான்ஸ்டு போயிட்டாங்க. ஏன்னா ஏஐ வந்துட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்கலாம் வந்து செலக்ட் ஸ்டார் வேற இதெல்லாம் அது ஏஐயே குடுத்துரும். இந்த மூளைய கசக்குற விஷயத்த மட்டும் தான் இப்போ நம்மகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாரி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு 30 லேக்ஸ் பெர் ஆனம் அந்த மாரி ஒரு சேலரில போய் நீங்க உட்கார முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த சீக்வல் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு எதனால வந்து நம்ம சீக்வல் படிக்கணும் அப்படின்னா, டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னாலும் சரி, டேட்டா அனலிஸ்ட் ஆகணும்னாலும் சரி, ஒரு ஸ்னோஃப்ளேக் டெவலப்பர், ஸ்னோஃப்ளேக் நீங்க யூஸ் பண்ணணும்னாலும் சரி, ஏஐ இன்ஜினியரா இருந்தாலும் சரி, சீக்வல் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கில்லே அதுதான். நீங்க அது இல்லாம நம்ம பைத்தான் அது இதுன்னெல்லாம் போறானுங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சீக்வல் தான் ஃபர்ஸ்ட்டு. நீங்க சீக்வல் தெரியாம எங்கேயும் போ முடியாது. சரிங்களா? ஸோ சீக்வல வந்து நம்ம அடிப்படையிலேருந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்து உங்களுக்கு ஈஸியா நம்ம வந்து ஒவ்வொன்னா நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ சீக்வல்னா என்ன? சீக்வல்னா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். ஓகேங்களா? அது வந்து ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம டேட்டாஸ ரிட்ரீவ் பண்றதுக்காக, ஒரு ஸ்டோர் பண்றதுக்காக எல்லாமே அதுக்காக தான். உதாரணத்துக்கு ஒரு வேர்ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு Flipkart வேர்ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த டெலிவரி பாய்ஸ் எப்படி போய் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. மறுபடியும் கொண்டு போய் அங்க குடுக்குறாங்க. இதுதான் அந்த சீக்வல். சரிங்களா? ஸோ பேசிக்கா சொல்லணும்னா அதுதான். அந்த ரிட்ரீவ் பண்றது, எடுத்துட்டு வர்றது, டெலிவரி பண்றது இதுதான். சரிங்களா? சீக்வல்னா அவ்வளோதான். வேற ஒண்ணும் பெருசா காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது. சரிங்களா?
ஒய் இஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லா கம்பெனியும் பார்த்துட்டிங்கன்னா, டேட்டாஸ் இல்லாமல் அவங்களால அந்த கம்பெனி ரன் பண்ணவே முடியுது. நம்மள மாரிலாம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஃபாரின்ல இருந்துட்டு வந்திருக்கேன். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு நம்ம ஊரில் ஒரு மளிகை கடையோ சூப்பர் மார்க்கெட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் வந்து நம்ம நம்பர்லாம் வாங்கி அதுக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறதோ இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆதி காலத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலத்துலேருந்தே பண்ணுறானுங்க. எப்படின்னா நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. உங்கள் நம்பர் வாங்கிக்குவாங்க. அந்த வாங்கின நம்பருக்கு இப்போ இந்த டைமில் இந்த பர்சன் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் இயரோ மறுபடியும் இதே மாதிரி வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் அனுப்புறக்கு, மறுபடியும் அந்த கஸ்டமர் உள்ளே கொண்டு வரக்கு அப்படியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன் இந்த கஸ்டமர் இவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு? ஏன் இந்த ஏரியாவில் இவ்வளோ கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, வேறு ஏரியாவில் பண்ணல? இந்த மாதிரி நிறைய அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ டிமார்ட்டில் வந்து உங்களோட இப்போ நீங்கள் என்னென்ன வாங்குறீங்கன்னு கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ஏன் பில்லு போடுறாங்க அங்கே. அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போ இந்த ஏரியாவில் வந்து இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இவ்வளோ விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் எண்டில் வந்து அனலிட்டிக்ஸ் டீம் இருக்கும். டேட்டா அனலிட்டிக்ஸ் டீம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிக்சரை போட்டு அதில் பை சார்ட்டு அந்த சார்ட் இந்த சார்ட் எல்லா சார்ட்டையும் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு ஒரு இதே ஒரு ஒரு பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளானிங்கே இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கே இருந்தால் கஸ்டமர் இங்கே இவ்வளோ வாங்குறாங்க, அங்கே வச்சா இவ்வளோ வாங்குறான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அதுக்குன்னே ஒரு தனியாக டீமே வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு தான் வந்து இந்த சீக்வலில் தான் நான் சொன்னீங்களா அந்த சார்ட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சீக்வல் இருந்து தான். சீக்வல் தெரிஞ்சால் தான் அதெல்லாம் பண்ணவே முடியும். ஓகேங்களா? ஸோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் அமேசான் ஆர்டர்ஸ் லைக் நம்ம ஆர்டர் பண்ணுறது எல்லாமே போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். சரிங்களா? நெட்ஃப்ளிக்ஸ் மூவிஸ் இதெல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கிறனால தான் நம்மளை எடுத்து பார்க்க முடியுது. சரிங்களா? ஸ்விக்கி ஆர்டர்ஸு, பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸு, சரி டெய்லி நீங்கள் இப்போ யூபிஐயில் பேமெண்ட் பண்ணுறீங்களா, இது எல்லாமே அப் டு டேட் உங்களுக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் இதாகிட்டே வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன நம்ம இப்போ காசு கொடுத்தா ரிட்டர்ன் இருக்குது அப்படி இல்லை. இது வந்து போய் ஸ்டோர் ஆகுதுல இதுதான் டேட்டா. சரிங்களா? மெடிக்கல் பில்டிங் பற்றி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மெடிக்கல் பில்டிங், ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் டீட்டெயிலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏதாவது உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக ஏதாவது வந்து ஆல்ரெடி பிரச்சனை இருக்கா, இதெல்லாமே டேட்டாஸ் தான். ஸோ இதெல்லாம் இங்கெல்லாம் எல்லா பக்கமே சீக்வல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேறு சீக்வல் இஷ்யூஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ். சரிங்களா? இப்போ வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்னும் இது பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் பிஸ்னஸை அப்படின்ட்டுலாம் இது பண்ணலாம். டேட்டா இன்ஜினியரிங்னா இதுவும் அதே தான். டேட்டா இன்ஜினியரிங்னா இடிஎல். இதாவது ஒரு எக்ஸல் ஃபைலை ஒரு டேட்டாஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் டேட்டா இன்ஜினியர். அது அந்த பவர் பிஐன்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டிங் டூலு, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, பவர் பிஐ, அப்புறம் டேப்லூ, அபினிஷியோ இந்த மாதிரி நிறைய இருக்குது டூல். இந்த டூல்லலாம் வந்து வந்து டேட்டா விசுவலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது மாதிரி இதெல்லாம் பண்ணுறது டேட்டா இன்ஜினியரிங் அவங்களோட தான். சரிங்களா? அப்புறம் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் தான் அந்த விசுவலைசேஷன், இந்த பவர் பிஐ, அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் காக்னோஸு இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். இதெல்லாம் வந்து இதை வச்சு தான் வந்து அவங்க டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஸ்னோஃப்ளேக் தலைவன். ஸ்னோஃப்ளேக் தான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் வந்து ஸ்னோஃப்ளேக் தான். சரிங்களா? ஸ்னோஃப்ளேக் வந்து தெரிஞ்சாலே போதும். ஸ்னோஃப்ளேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதுக்கு தான் மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க எல்லா கம்பெனிஸும். இது ஸ்னோஃப்ளேக் எப்படின்னா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பணம் கட்டினா போதும். ஸோ அந்த மாதிரி. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பழைய ஆதி காலத்தில் இருக்கிற இன்னொரு சில டேட்டா பேஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? ஆரக்கிள் இவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்கா இவ்வளோக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்கினா நீ யூஸ் பண்ணி பணம் கட்டு அவ்வளோதான். ஸ்னோஃப்ளேக் அப்படி கிடையாது. நீ எவ்வளோ யூஸ் பண்ணுறியோ அவ்வளோக்கு பணம். நீ கொரி ரன் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு, இவ்வளோ கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான பேமெண்ட் அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எல்லாத்துக்கும் பல்காவெல்லாம் இது கிடையாது. சரிங்களா? ஸோ ஏஐ அண்ட் எம்எல் பைப்லைன், ஸோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் பைப்லைன், ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சீக்வல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ் கான்செப்ட்னா ஒன்றும் இல்லைங்க. டேட்டாபேஸ்னால் வந்து ஒரு வீடு. சரிங்களா? டேபிள்ஸ்னால் அதில் ஒரு ரூம்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வந்து ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? அதை வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு ரோ இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு ரெக்கார்ட்ஸு. சரிங்களா? அதே காலம் வைஸாக இருக்கிறது வந்து ஃபீல்ட்ஸ். அதுதான் இப்போ இதுக்கும் அதுக்கும் ஒரு 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 பிஸ்னஸ்
டேர்ம்ஸில் சொல்கிறதுனா அப்படி தான். ஒரு டேட்டா பேஸ்னால் அது ஒரு வீடு மாதிரி, சரிங்களா? அது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது டேபிள்ஸ்னால் அதுக்குள்ளே இருக்கிற ரூம்ஸ் மாதிரி, சரி, டேட்டா பேஸ்க்குள்ளேயே ரூம்ஸ் அந்த மாதிரி, சரிங்களா? ரோஸ்னால் அந்த ரெக்கார்ட்ஸ், இப்போது கௌதம் 2026 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸ், சரிங்களா? காலம்ஸ்னால் நேமு, அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காலம்ஸ். ஸோ டெமோ செட்டப், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதெல்லாம் பண்ண போகிறோம், சரிங்களா? எப்படி வந்து சீக்வல் பேசிக்லேருந்து கொண்டு போக போகிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம், சாம்பிள் டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், ஸோ இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேபிள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், ஓகேங்களா? சரி, இதுவே வந்து ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா அந்த எம்ப்ளாயி நேம், சேலரி ஃப்ரம் அந்த டேபிள் நேம். ஸோ ஒன்லி செலக்டட் காலம்ஸ் மட்டும் ஒரு லிஸ்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் ஏகப்பட்ட ஓப்பனிங், டேட்டா இன்ஜினியர், ஸ்னோஃப்ளேக் டெவலப்பர், பிஐ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டெவலப்பர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சீக்குவல் படிச்சிங்கன்னா இத்தனை கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? இதெல்லாமே வந்து ஸ்னோஃப்ளேக்லாம் ரொம்ப ரொம்ப ரெக்யூர்மெண்ட் நிறைய இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க ட்ரம்ப் வந்து, சாரி அதெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி வேலை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க, டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஸ்னோஃப்ளேக்கெல்லாம் எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 இன்டர்வியூக்கு மேலே எனக்கு இப்போ இந்த 2 மந்த்ஸ் முன்னாடி வந்துச்சுங்க. ஸோ சீக்வல் தான் நான் சொன்ன மாதிரி வந்து சீக்வல் இல்லாமல் நீங்கள் டேட்டா இன்ஜின் டேட்டா இந்த ஐடியில் டேட்டா ரிலேட்டடு ஒர்க்குக்கு நம்ம உள்ளே போக முடியாது. ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட் நம்ம சீக்வல் படிக்க போகிறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டுலாம் படிக்க போகிறோம், சரிங்களா? ஏன்னா வந்து இப்போல்லாம் அட்வான்ஸ்டு போயிட்டாங்க. நம்ம இன்னும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்லேயே இருக்கிறோம், சரிங்களா? நான் வந்து அட்வான்ஸ்டு போக போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இருந்து செலக்ட்னா என்ன, வேறு என்ன, இப்படி அதுலேருந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து குயிக்காக முடிக்க போகிறேன், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதெல்லாம் பண்ண போகிறோம். அடுத்தது பைத்தான். பைத்தான் வந்து டேட்டா இன்ஜினியரிங்னா பைத்தான் தெரிஞ்சிருக்கணுங்க. பைத்தானுக்கு வந்து ஏகப்பட்ட ஏஐ, எம்எல் எல்லாமே பைத்தான் தான். பட் பைத்தான் வந்து உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன படிக்கணும், என்ன படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்ல போகிறேன், சரிங்களா? அதை விட்டுட்டு பைத்தானில் ஃபஸ்ட்லேருந்து ஃபார் லூப்பில் இருந்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் என்ன படித்தா என்ன, இது படித்தா போதும், அவ்வளோதான், இது தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம்னா நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆனால் போதும்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டு போட்டு நான் ஏபிசிடிலேருந்து படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ சொல்ல போகிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்னோஃப்ளேக் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியரிங், எப்படி இடிஎல் டூல் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு ஃபைலை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதை லோடு பண்ண போகிறோம் டேட்டா பேஸில், இதெல்லாம் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, ஏன்டா எல்லாரும் ஏஐங்கிறானுங்க, சாட்ஜிபிட்னு என்ன, அப்புறம் க்ளவுட் ஏஐன்னு என்ன, ஸ்னோஃப்ளேக்கு அவனே ஒரு ஏஐ விட்ருக்கான், கோகோன்னு சொல்லிட்டு, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் என்னென்னு நம்ம படிக்க போகிறோம், டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ இது நான் இந்த வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம இன்டெப்த்தாக போக போகிறோம். ஸோ நான் என்னோடய வீடியோஸில் எல்லாமே ஒரு 30 lakhs per annum நீங்கள் வாங்குற மாதிரி தான், இதை பார்த்தீங்கன்னா 30 lakhs per annum வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் படிப்படியாக ஸ்டெப்பாக நான் கொண்டு போக போகிறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து PostgreSQL அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து அதை பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, பாய்.